விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா போல கிடுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான உடத்த காட்டி கடுப்பு ஏற்றுறா கண்ணிக்கு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான உடத்த காட்டி கடுப்பு ஏற்றுறா
ஓகே, இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. எத்தனாவது பர்த்டே? 26. ஓகே, 26 பர்த்டேக்கு யார் உங்களுக்காக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்க? அம்மாவோட பேர்? ஓகே, எங்கே இருக்காங்க? வெளியில் இருக்காங்க. சரி, வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? வேறு யாரும் இல்லை, அம்மாவை தான் இருக்குங்க. அப்படியா? ஒருவேளை ஓகே, அவங்களோட பேர்? ஓகே, வேறு யாராக இருக்கலாம்? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸில் எதுவும் வந்திருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே பார்த்துருவோம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதில் காசு வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, வேறு யாராக இருக்கலாம்? வேறு யார்கிட்ட வந்திருக்கு? அண்ணாட பேர் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஓகே, வேறு யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் கிஃப்டில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். வைஃபாகவும் இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். உடுப்பு வந்திருக்கா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, உங்களுக்காக ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் வந்திருக்கு, அதை அப்படியே எடுத்து வெளியில் வைங்க. சரி, ஓகே, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள தான் வந்திருக்கேன்டா. யாராக இருக்கலாம்? வைஃபா, அண்ணாவா, அம்மாவா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அனுப்பியிருக்காங்களா? அம்மா. சரி, உங்களுக்காக வந்து லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லியும் பார்த்துருவோம். சரியா? சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. சரியா? இதெல்லாம் உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டா பார்த்துருமா? அம்மா. சரி, உங்களோட அம்மா தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எது பார்த்தீங்களா அம்மாட்ட இருந்து கிஃப்ட் வருமானு சொல்லி? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அம்மாவுக்கு? சரி, அம்மா அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை மறக்காமல் உங்களோட பர்த்டேக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட அம்மா சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம்.